தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்குன்னு 1 நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். இங்கே பவுல் அப்போஸ்தலன் சபை எப்படி ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் என்பதை கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். 12ஆம் வசனத்திலே சரீரத்தை அதற்கு ஓமையாக ஒப்பனையாக கொண்டு வருகிறார். சரீரத்தின் அவயவங்கள் அநேகமாய் இருந்தும் அவையெல்லாம் ஒரே சரீரம் என்று கருதப்படுகிறது. அவைகள் தனித்தனியாக இருந்தும் ஒன்றாக இயங்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவும் அப்படியே இருக்கிறார் என்ற இடத்திலே நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறதை குறித்து இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவோடு சபை எப்படி இணைய வேண்டும் என்ற இடத்தில் தான் இது சொல்லப்படும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே ஒரு மாம்ச சரீரத்தோடே அவர் வெளிப்பட்டு அந்த மாம்ச சரீரத்தை ஒரு மகிமையடைந்த சரீரமாக அவர் மாற்றிக்கொண்டார். ஆனால் அவருடைய ஆவிக்குரிய சரீரம் என்ற இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை தான் இந்த 12ஆம் வசனம் சொல்லுகிறோம். கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே குறைவுகள் காணப்படுகிறது. ஆனால் அதை கரை திரை பிழையற்ற நிறைவான சரீரமாகிய சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படியாக தான் இயேசு கிறிஸ்து தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிந்து கொள்ளுதலிலே, இந்த புரிந்து கொள்ளுதலிலே சபை என்ற இடத்திலே நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறோம். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று அறியாது இருக்கிறீர்களா என்று சொல்லுகிறார். நாம் தான் தேவனுடைய ஆலயம். ஆனால் ஒருங்கிணைந்த தேவனுடைய ஆலயம் என்பது தனித்தனியாக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒரே சரீரம், ஒரே ஆவி ஆத்ம சரீரத்தில் இணையக்கூடிய இடத்தில் தான் கிறிஸ்துவின் சரீரமாக நாம் இணைக்கப்படுகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒருமைப்பாட்டுக்கு தான் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆதி அப்போஸ்தல சபையில் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக ஒரே இருதயமும் ஒரே மனதும் உள்ளவர்களாக இசைவாக எல்லோரும் இருந்தார்கள் என்பதுதான் அவர்களை குறித்த சாட்சியாக இருக்கிறது. தேவன் தம்முடைய குமாரன் என்ற இடத்துல இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தது என்பது ஒருங்கிணைந்த கிறிஸ்துவின் சபைக்காக அவர் விலைக்கிரயமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவர் இவைகளை எல்லாம் சகித்தார் என்று எபிரேய நிருபக்காரர் எப்படி எழுதுகிறார்? அவருக்கு முன்பாக என்ன சந்தோஷம் இருந்தது என்றால், அவர் ஒரு கரை திரை பிழையற்ற ஒரு சரீரமாகிய சபையை நிறைவான சரீரமாக சபையாக அவர் தனக்கு முன்பாக நிறுத்தி கொள்வார் என்ற நம்பிக்கை தான் அவருக்கு இருந்த சந்தோஷம். கரை திரை பிழையற்ற நிறைவான சரீரமாகிய சபையாக தமக்கு முன்பாக நம்மை நிறுத்துவார் என்பதுதான் அந்த நம்பிக்கை. நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை குற்றமற்றதாக அவர் காக்க வல்லவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த ஒருங்கிணைப்பு. ஆதி சபை அவர்கள் ஒரே இருதயமும் ஒரே மனதும் உள்ளவர்களாக ஒன்றாக இசைந்து அவர்கள் இணைந்து இருந்தார்கள் என்பதுதான் அந்த ஒருமைப்பாட்டில் தான் தேவனுடைய ஆவியானவர் அங்கே பொழிந்தருளப்பட்டார். தேவனுடைய ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட இடத்தில் தான் அவர்கள் ஆவி ஆத்ம சரீரம் என்ற இடத்திலே கிறிஸ்துவின் சரீரமாக ஒவ்வொருவரும் இணைகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றுதான். ஆகையால் தான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 1 வசனத்தில் அவர் ஒருமைப்பாட்டை குறித்து அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்ற ஒரு ஒருமைப்பாட்டை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் எழுதுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை புத்திமதி என்னவென்றால், ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள் என்று எழுதுகிறார். 10-11ஆம் வசனத்திலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அது கிறிஸ்துவின் வளர்ச்சியை அடைய வேண்டும். 11ஆம் வசனம் வாசிங்களேன்.
மேலும் எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி நாம் அனைவரும் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கேற்ற அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டாக என்று எழுதுகிறார். நாம் அனைவரும் கிறிஸ்துவின் வளர்ச்சியை அடைந்து கொள்ள வேண்டும். அன்பிலும் அறிவிலும் அவருடைய அந்த வளர்ச்சியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே கோட்பாடு. சபை நிர்வகிக்கப்பட்டதின் நோக்கம் இதுதான். தேவன் மனிதனை உண்டாக்கின இடத்திலே மனிதனை குமாரனாக உண்டாக்கினார். தன்னை அவர் பிதாவாக இருந்து மனிதனை குமாரனாக ஏற்படுத்துகிறார். தேவதூதர்களை அவர் குமாரன் என்று சொல்லவில்லை என்று எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார். தேவதூதர்கள் எவருக்காவது எப்பொழுதாவது அவர் வலது பாரிசத்தில் உட்காருங்கள் என்று சொன்னதுண்டா? குமாரன் என்று சொன்னதுண்டா? இல்லை. ஆனால் இந்த 2 வசனமும் அங்கே சாலமோனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்கு சொல்லப்பட்டது என்ற இடத்தில் தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம். நாம் எல்லோரும் தேவனுடைய குமாரன் என்ற இடத்தில் ஒருமை ஒன்று என்ற இடத்தில் தான் இருக்கிறது. 6.5 லட்சம் பேர் இருந்தார்கள் என்ற இடத்திலே புருஷர்கள் மாத்திரம் 6.5 லட்சம் பேர். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன? இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்டபுத்திரன், என் குமாரன் என்னை ஆராதனை செய்யும்படியாக அவனை நீ விடுதலையாக்கு, இல்லாவிட்டால் உன் குமாரனை உன் சேஷ்டபுத்திரனை நான் சங்காரம் பண்ணுவேன் என்பதுதான். அங்கே மோசே இஸ்ரவேலை விடுதலையாக்கக்கூடிய இடத்திலே வல்லமையாக அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்டபுத்திரன். அங்கே ஒருமையில் தான் சொல்லுகிறார். ஏனென்றால் ஒருங்கிணைந்த கிறிஸ்துவின் சரீரம். பழைய ஏற்பாட்டிலே யாத்ராகமம் 1:9 என்னாகமம் 22:3 அங்கே ஏராளமான ஜனங்கள் இருந்தார்கள். யாத்ராகமம் 1:9 அவர்கள் ஏராளமாக பெருகுகிறார்கள் என்று எகிப்தின் ராஜா பயப்படுகிறார். அங்கே என்னாகமம் 22:3 மோவாபின் ராஜா திரளான ஜனங்களை கண்டு பயப்படுகிறான். திரளான ஜனங்கள், திரள் என்றுதான் அங்கே ஏராளம் என்றுதான் போட்டிருக்கிறது. ஏராளமான ஜனங்கள் என்பவர்கள் எண்ணிக்கைக்குரியவர்கள். ஆனால் அந்த எண்ணிக்கைக்குள்ளான ஏராளமான ஜனத்தையே அவர் ஒன்று என்ற இடத்தில் தான் அட்ரஸ் பண்றார். அப்படிதான் அவர் அழைக்கிறார். ஆனால் அவர்கள் ஒன்றாக இணையவில்லை. தேவனோடும் தேவன் ஏற்படுத்தின நடத்தி போடும் அவர்கள் மனதாலும் இருதயத்தாலும் சரீரத்தாலும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஒன்றுபடாமல் அவர்கள் நடத்திப்பை எதிர்த்தார்கள். அதுதான் அவர்களுடைய பிரயாணத்திலே அவர்களுக்கு அங்கே தாமதம் உண்டானதுக்கான காரணம். எதுக்கு சுத்திட்டு வர சொல்றாரு? நீங்கள் உங்களை யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக என்றால், நீங்கள் தேவனுடைய பார்வையில் இருக்கிறது போல நீங்கள் இல்லை, அவர் உங்களை எத்தனித்து அழைத்தது போல நீங்கள் நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே திரள் என்ற இடத்தில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. திரளான ஜனங்களை அவர் கண்டு அவர்களுக்காக அவர் மனதுருகி என்று திரள் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏராளம் என்பதற்கும் திரள் என்பதற்குமான வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏராளம் என்பது எண்ணிவிடலாம், ஆனால் திரள் என்பது எண்ணிக்கைக்கு உட்பட்டது அல்ல. ஏனென்றால் இந்த திரள் என்ற கூட்டத்திலே எண்ணிக்கைக்கு மேலான ஜனங்கள் ஒன்றாக ஒரே நோக்கத்துக்காக வந்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவி அருளப்பட்ட பின்பு சபை ஒருமனப்படுவதற்கு முன்பாகவே இஸ்ரவேலிலே இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலின் எல்லைகளிலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்த போதும் திரளான கூட்டத்தை கண்டார் என்றால் அந்த திரளான கூட்டங்கள் ஒரே நோக்கத்துக்காக வந்தார்கள். இயேசுவின் இடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், தங்கள் ஜீவியத்திலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதற்காக ஒருமனப்பட்டு தான் அவர்கள் வந்திருந்தார். ஒரே நோக்கத்திலே வந்திருந்தார்கள். அதான் திரள். இந்த திரள் என்பது திக்னஸ், அடர்த்தியாக ஒன்றிணைந்த என்ற சரீர பிரகாரமாக எழுத்தின்படியாக அதை நாம் சொல்லுகிறோம். ஆனால் கிறிஸ்துவின் சபை என்பது ஆவி ஆத்ம சரீரத்திலே ஒன்றுபட்டிருக்க வேண்டும். நாம் தனித்தனியாக கிறிஸ்துவின் அவயவங்களாகவும் ஒருங்கிணைந்த கிறிஸ்துவின் சரீரமாகவும் இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றால் தனித்தனியாக, ஆனால் நீங்கள் ஒருங்கிணைந்து வந்தால்தான் கிறிஸ்துவின் சபை மனவாட்டி என்ற இடத்துக்கு வர முடியும் என்பதாக இருக்கிறது. அதை தான் அவர் பூமியில் இருக்கும் பொழுது சொல்லுகிறார். அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என் மேல் விசுவாசமாக இருங்கள், தேவன் மேல் விசுவாசமாக இருங்கள், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. 1 வாசிங்க. 14:1. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என்ன பிரித்து சொல்லுகிறார் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அவர் சொல்லுகிறார், நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வர முடியாது என்று தன் பாடுகளை குறித்தும் தான் பலியாக்கப்படுவதை குறித்தும் அதை குறித்த தேவ சித்தத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஆனால் இவர்கள் அதை வேறு விதமாக புரிந்து கொள்ளுகிறார்கள். அதனால தான் சொல்லுகிறார்கள், நீங்கள் போகிற வழியை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பிந்தின பகுதியில். அதுக்கு பின்பாகவும் பிலிப்பு, அப்படியானால் எங்களுக்கு பிதாவை காண்பியும். 6ஆம் வசனம் வாசிங்க. 5:6. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். 7. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என் மேல் விசுவாசமாயிருங்கள், தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி என் மேல் விசுவாசமாயிருங்கள், தேவன் பேரில் விசுவாசமாயிருங்கள் என்றால் அவர் வேறு தேவன் வேறு என்று நினைத்து விடக்கூடாது என்ற இடத்தில் தான் அவர் சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் அவரையும் தேவனையும் பிரித்த இடத்தில்தான் அவர்களுடைய புரிதல் இருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெறும் வரைக்கும் அவர்களுடைய புரிதல் அப்படித்தான் இருந்தது. அதை தான் யோவான் 2ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நாங்கள் அவர் உயிரோடு எழுந்து வரும் வரைக்கும் வேத வாக்கியங்களையும் அறியவில்லை, இயேசு சொன்ன வசனங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பது பரிசுத்த ஆவி அருளப்பட்ட பின்புதான் அந்த ஒருமனம், அந்த புரிதல், அந்த அறிவு, அந்த அன்பு அவர்களுக்குள்ளே வந்தது. நாம் கிறிஸ்துவை பற்றும் அன்பிலும் விசுவாசத்திலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் வளர்ச்சியை நாம் அடைந்து கொள்ள, பூரண வளர்ச்சியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒருமனத்திலே தருகிறார். அதுக்கு பின்புதான் 5 விதமான உத்தியோகஸ்தர்கள் கொடுக்கப்படுகிறார்கள். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டாகவும், சுவிசேஷ வேலைக்காகவும் என்று அதுக்கு பிந்தின வசனத்திலே எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 12-13 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 5 விதமான உத்தியோகஸ்தர்களும் கொடுக்கப்பட்டது நாம் ஒருமனப்பட்டு அவருடைய அன்பிலும் அறிவிலும் நாம் வளர வேண்டும், சபை என்ற இடத்திலே, ஒன்று என்ற இடத்திலே வர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய குமாரர் என்ற இடத்துக்கு வருகிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபை வரக்கூடிய இடத்திலே அது பழைய ஏற்பாட்டின் அந்த காரியங்கள் நிழலாட்டமாக இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். அவைகள் எல்லாம் அவர்களுக்கு நடந்தது. ஏன் நடந்தது? கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அது திருஷ்டாந்தங்களாக உபதேசிக்கப்படும்படியாக நடந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வேறு பிரித்து தனியாக வைத்திருந்தார். அவர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன், அவனை தேவன் தன்னுடைய சாயலும் ரூபத்திலும் அவர் சிருஷ்டித்து அவனுக்குள்ளே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்குள் ஜீவ சுவாசம் மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை அவனுக்குள் வைக்கப்பட்டிருந்தது. ஆதாமை மண்ணிலிருந்து அவர் எடுத்து பூமியின் தூளினாலே அவனை உண்டாக்கி அவனுக்குள்ளே தெய்வீகத்தை அவர் கொண்டு வரும்படியாக தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். அவனுக்குள்ளே அவருடைய வார்த்தை வைக்கப்பட்டது. அந்த வார்த்தை அவனுக்குள்ளே ஜீவனாக இருந்தது. அந்த வார்த்தை அவனுக்கு மகிமையை தந்தது. அவன் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டிருந்தான். தெய்வீக மகிமை அவனை சூழ்ந்திருந்தது. அவன் நிர்வாணி என்பது அறியாதபடிக்கு அவன் இருந்தான். மரணம் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அவன் மரணம் இல்லாதவனாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். லூக்கா 3ஆம் அதிகாரத்தின் கடைசியிலே அவனை குமாரன் என்று வேதம் அவனை அடையாளப்படுத்துகிறது.
ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவகுமாரன் என்ற இடத்திலிருந்து அவன் அந்த ஆளுகையை இழந்ததுக்கு காரணம் என்ன? அங்கே ஒரு மனம் என்ற இடத்திலே அவர்கள் இருக்க வேண்டும். தோட்டத்தை அவர்கள் ஒன்றாக இருந்து பண்படுத்தி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற இடத்திலே அவர்கள் அதை விட்டு விட்டதுதான் ஆளுகை இழந்து விட்டார்கள். கனியை புசித்ததுனால அவன் தோட்டத்தை இழந்து போனானா? கனியை புசித்ததினாலே அவர்கள் மரணத்தை அவர்கள் கண்டார்களா தங்கள் ஜீவியத்திலே? அல்லது கனியை புசித்ததினால்தான் இவ்வளவு காரியமும் நடந்ததா என்றால் அல்ல. கீழ்ப்படியாமை என்று அதை அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வருகிறார். ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லோருக்குள்ளும் மரணம் வந்தது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே எல்லோருக்குள்ளும் ஜீவன் வந்தது என்று கொண்டு வருகிறார். இந்த ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே குமாரன் என்ற ஸ்தானத்தை அவன் இழக்கக்கூடிய இடத்திலே போகிறான். ஆனாலும் தேவன் கிருபை புரிந்தனவராக மனித குலத்தை அவர் தூக்கி எடுக்கும்படியாக விரும்புகிறார். விழுந்து போன தேவதூதருக்கு அவர் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது நோக்கம் என்ன? தேவதூதர்களுக்கு அவர் கை கொடுக்கவில்லை. தேவதூதர்கள் வேலைக்காரர்கள், தேவதூதர்கள் பணிவிடையின் ஆவிகள். விழுந்து போன தேவதூதர்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். விழுந்து போகாத தேவதூதர்கள் பணிவிடையின் ஆவிகளாக இன்றைக்கும் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அவர்கள் பணிவிடையின் ஆவிகள் என்று எபிரேய நிருபக்காரர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். இது மனிதனை குறித்த உபதேசமாக இருக்கிறது. மனிதன் யார்? மனிதன் தேவனுடைய குமாரன் என்ற இடத்திலே இருக்கிறான். அது எங்கும் நிறைவேறாதபடிக்கு ஆபிரகாமை தான் அவர் தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாமை என் சிநேகிதர் என்று சொன்னார். ஆபிரகாமை அவர் பிரித்து கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு நான் ஒன்றும் மறைப்பதில்லை என்று சொல்லுகிறார். எதற்காக ஆபிரகாமுக்கு அவர் ஒன்றும் மறைக்க மாட்டார்? அவர் ஆபிரகாமின் விசுவாசத்தினாலா? அந்த விசுவாசம் தேவனால் ஆபிரகாமுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. எதற்காக தேவன் ஆபிரகாமுக்கு நான் ஒன்றையும் மறைப்பதில்லை என்று சொல்லுகிறார்? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நான் ஆபிரகாமுக்கு ஒன்றையும் மறைக்க மாட்டேன், ஏனென்றால் அவன் என்னுடைய காரியங்களை தனக்கு பின்பாக தன் சந்ததிகளுக்கு அவன் சொல்லுவான் என்ற நம்பிக்கை தேவனுக்கு இருந்தது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்து அவன் கட்டளையிடுவான் என்பதுதான் அவனுக்கு மறைக்கப்படாததின் நோக்கம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் ஆபிரகாமுக்கு எல்லாவற்றையும் சொல்லுவேன். ஏனென்றால் என் நீதியையும் என் பிரமாணங்களையும் நான் செய்ய போகிறதையும் அவர்கள் செய்ய வேண்டியவைகளையும் அவன் தன் பின்வரும் சந்ததிகளுக்கு சொல்லுவான் என்ற நம்பிக்கை ஆபிரகாமுக்குள் இருந்தது. ஆபிரகாமுக்குள் இந்த உடன்படிக்கையின் உறவு அங்கே நீடிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் 14ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே அவனுக்கு ஒரு உடன்படிக்கையின் உறவுக்குள்ளே அவனை கொண்டு வருகிறார். உடன்படிக்கையின் மத்தியிலே அங்கே அக்கினி ஜுவாலை கடந்து போனது. மேசியாவின் வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு உறுதியாக்கப்பட்டது. ஆனால் 22ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் தன் ஒரே பேரான குமாரனை அவருக்காக பலியிடக்கூடிய இடத்திலே அந்த உடன்படிக்கை மற்றொரு பக்கத்திலே உறுதிப்படுகிறதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் தேவனுடைய குமாரன் என்ற இடத்துக்கு வருகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனால் முன்குறிக்கப்பட்ட குமாரர்கள் தான் தேவனுடைய குமாரர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலகத்திலே எல்லா மனிதர்களும் இருந்தாலும் முன்குறிக்கப்பட்டவர்களை குறித்த உபதேசம் என்பது என்ன? தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பவர்கள் விசேஷமானவர்கள். அது பழைய ஏற்பாட்டில் ஆகட்டும் புதிய ஏற்பாட்டில் ஆகட்டும் மனிதனை பற்றிய உபதேசத்திலே முன்குறிக்கப்பட்ட மனிதர்கள் இருந்தார்கள். ஆனால் காயினின் சந்ததியில் பிறந்தவர்கள் எல்லோரும் முன்குறிக்கப்பட்டவர்களா? அல்ல. ஏசா பெற்றெடுத்தவர்கள் எல்லோரும் முன்குறிக்கப்பட்டவர்களா? இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 12 முதல் வசனங்களில் அவர் சொல்லுகிறார், அவர்கள் மாம்சத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். 14ஆம் வசனமா 13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யார்? என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அனைவரும் தேவனுடைய குமாரர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர்கள் எல்லோருக்கும் அதிகாரம் கொடுக்கிறார். ஆனால் அந்த குமாரர்கள்
குமாரத்துவத்திலே வளர வேண்டும். அதுதான் முக்கியம். எப்படி அந்த வளர்ச்சி? கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அதற்காக பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டாக, சுவிசேஷத்தின் ஊழியத்துக்காக, சபையின் ஒருங்கிணைப்புக்காக 5 விதமான உத்தியோகஸ்தர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆவியின் அபிஷேகம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் அங்கே கிறிஸ்துவின் உபதேசத்தினாலும் நாம் ஒருங்கிணைந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக வளர்ந்தால்தான் நாம் குமாரர் என்ற இடத்துக்கு வர முடியும். தேவனுடைய ரூபத்திலும் சாயலும் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டான்? ஆதாமை ஏன் தேவன் சிருஷ்டித்தார் என்றால், அதர்சனமான தேவனுடைய நிதர்சனமான அவன் சாட்சியாக வாழ வேண்டும். அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபம் என்று இயேசுவுக்கு எழுதப்பட்டிருக்க எபிரேய நிருபக்காரர் அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபம் என்று எழுதுகிறார். அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமாக ஆதாம் தன்னை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். ஆதாம் தான் தன்னை தெய்வீகத்தை வெளிப்படுத்தி என்னை காண்கிறவர்கள் பிதாவை காண்கிறார்கள் என்று சொல்லியிருக்க முடியும். ஆனால் அதை மனிதகுலம் இழந்ததினால்தான் தேவகுமாரன் இப்பொழுது வந்து தெய்வீகத்தை வெளிப்படுத்தி உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றி தன்னை பலியாக கொடுத்து அன்று நம்ம எல்லோரையும் பரிசுத்தமாக்கக்கூடிய இடத்திலும் தேவனிடத்தில் சேர்க்கக்கூடிய இடத்திலும் அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஈசாக்கு ஒரு முன்குறிக்கப்பட்ட குமாரன். ஈசாக்கு முன்குறிக்கப்பட்ட குமாரன் என்ற இடத்திலே வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமுக்கு பிறந்தவன் அவன் ஒருவன் தான் என்று கொண்டு வருகிறார். ரோம நிருபக்காரர் அவன் ஒருவன் தான் வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமுக்கு பிறந்த சந்ததி என்று கொண்டு வருகிறார். அவர் ஒருவரை அல்லவா அநேகர் என்று சொல்லவில்லையே, அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று கொண்டு வருகிறார். ஈசாக்குக்கு ஒரு யாக்கோபு பிறந்தாலும் கூட யாக்கோபின் சந்ததியிலே அங்கே யோசேப்பு மேன்மையை பெறுகிறான், யூதா மேன்மையை பெறுகிறான். முன்பு பிறந்தவர்கள் இதை அடையாமல் போகிறார்கள். அந்த யூதாவிலே அங்கே தாவீது வருகிறார். தாவீதுக்கு முன்குறிக்கப்பட்ட குமாரர் இருக்கிறார்கள். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்திலே அங்கே யெரொபெயாமுக்கு சொல்லப்பட்டதே, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனை குறித்து 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் தான் எனக்கு ஆலயத்தை கட்டுவான், அவன் அமைதலுள்ள புருஷனாக இருப்பான், அவனை அமர்ந்திருக்க பண்ணுவேன் என்று, அவன் அமைதலுள்ள புருஷனாக இருப்பான், அவனுக்கு அமெரிக்கையை கட்டளையிடுவேன், அவனை அமர்ந்திருக்க பண்ணுவேன் என்று சமாதானத்தின் குமாரனாக அவனை அவர் சிருஷ்டித்து கொடுக்கிறார். எதேத்தியா சாலமோன். அதுக்கு பின்பாக தான் 1 ராஜாக்கள் 13 யோசியா என்னும் ஒரு குமாரன் பிறப்பான். அதுக்கு பின்பாக இயேசு என்னும் ஒரு குமாரன் பிறப்பார். 3 குமாரனிலே தேவ திட்டம் நிறைவேறினது. இந்த 3ஆம் குமாரனில் தான் இந்த தேவ திட்டத்தின் பரிபூர்ணம் நிறைவேறி இருக்கிறது. நாம் தேவ குமாரர் என்றால் நாம் தெய்வீகத்தை வெளிப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணும்படியாக நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆவியின் அனுக்கிரகம் நமக்கு கொடுக்க அருளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய அன்பை பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல என்ற இடத்திலே உபதேசமும் அங்கே வசனமும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய பேச்சிலே நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படியாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறது போல நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய இடத்திலே, கிறிஸ்து நமக்கு இறங்கினது போல நாம் மற்றவர்களுக்கு இறங்கக்கூடிய இடத்திலே, கிறிஸ்து மனத்தாழ்மை சாந்தம் என்ற இடத்திலே தன்னை வெளிப்படுத்தினது போல நாம் மனத்தாழ்மை சாந்தம் என்ற இடத்திலே நம்மை வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார் என்று அங்கே ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அவர் கொண்டு வருகிறார். இங்கே ஆபிரகாமின் சந்ததிகள் அவர்கள் குறைவு என்ற இடத்தில் தான் ஆகார குறைவினாலே எகிப்துக்குள்ளே போய்விட்டார்கள். எகிப்திலிருந்து குமாரன் என்ற ஒரே சொல்லில் தான் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். இஸ்ரவேலின் குமாரன், இஸ்ரவேலின் சேஷ்டபுத்திரன் என்று சொல்லுகிறார். ஆனால் இஸ்ரவேல் என்ற குமாரன் தேவனுக்கு குமாரன் என்ற இடத்தில் இருந்தாலும் கூட அவர்களை குறித்த மேன்மை எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் இஸ்ரவேலரே, அவர்களை குறித்த மேன்மை பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் இஸ்ரவேலரே. வாக்குத்தத்தங்கள், தேவாராதனைகள், முறைமைகள்,
தேவனும் அவர்கள் மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே என்ற மேன்மைதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேன்மையான இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் மேன்மையை இழக்கக்கூடிய இடத்திலே தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக அவர்கள் போய்விடுகிறார்கள். எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், அங்கே மன்னா அவர்களுக்கு பொழிந்தருளப்பட்டது. ஆனால் அவர்கள் தங்கள் விருப்பத்தின்படி மாம்சத்தை கேட்டு வாங்கினார்கள். அங்கே தங்களுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தவர்கள் அழிந்து மடிந்து போகும் வரைக்கும், அவருடைய பிணங்கள் எல்லாம் அந்த வனாந்தரத்தில் விழும் வரைக்கும் அவர்களை தேவன் நடத்தினார். எதிர்மறையான எண்ணங்களை அவர்கள் கொண்டிருந்தார்கள். கோத்திரத்துக்கு ஒரு ஆள் எடுத்து 10 பேரை 12 பேரை அனுப்புனா 10 பேர் நெகட்டிவாக தான் பேசுகிறான். அந்த தேசத்தை நாம் பிடிக்க முடியாது, நாங்கள் அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளியாக இருக்கிறோம், ஏனாக்கின் புத்திரரை கண்டோம். ஆனால் கொத்து கொத்தாக பழங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது ஆசீர்வாதமான தேசம்தான். எவ்வளவு பெரிய பயங்கரமான வல்லமையான தேசமாக எகிப்திலிருந்து விடுதலையாக்கின தேவன் நம்ம இதை சுதந்திரிக்க பண்ண மாட்டாரா? 2 பேர் தான் பாசிட்டிவாக பேசினாங்க. வார்த்தையின் அந்த வல்லமையை அவர்கள் பிரயோகித்தார்கள். அந்த 2 பேரும் அந்த சந்ததியிலே உள்ளே பிரவேசித்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று இயேசு சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இயேசு எவ்வளவுதான் இடைப்பட்டாலும் அவர்கள் தேவ சித்தத்தோடு இணையக்கூடிய இடத்திலே இல்லை. தேவன் எங்களுக்கு பிதா என்று சொல்லுகிறார்கள். இயேசுவின் இடத்திலே தேவன் எங்களுக்கு பிதா. 2வது ஆபிரகாம் எங்களுக்கு பிதா. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பிதா, தேவனாகிய பிதாவுக்கு குமாரராக நடந்து கொள்ளவில்லை. பிசாசு தான் உங்களுக்கு பிதா. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக நடந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் நீங்கள் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வேதத்தை ஆராய்கிறதிலும் அந்த தேவன் எதற்காக உங்களை வைத்தாரோ அதற்காக இல்லை. தேவனோடு நெருக்கமாக இணக்கமாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை விட்டு தள்ளி போகக்கூடிய இடத்திலே போய்விட்டார்கள். ஆனால் தூரமாக இருந்த நம்மை அவர் தேவனிடத்தில் சமீபமாக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை, முன்னே அந்நியராயும் மனதிலே துர்க்கிரையினால் சத்துருக்களாக இருந்த நம்மை தேவனிடத்தில் ஒப்புரவாக்கும்படியாக அந்த பலியை அவர் முன்னெடுத்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னே எப்படி இருந்தோம்? வாக்குத்தத்தம் இல்லாத, வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராக இருந்தோம். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். தேவனற்றவர்கள் என்ற இடத்தில் இருந்தோம். நம்பிக்கையற்றவர்கள் என்ற இடத்தில் இருந்தோம். அதையெல்லாம் தேவன் எடுத்து போட்டு அங்கே எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அது வாசி. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசி. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியா இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர் நம்பிக்கை இல்லாதவர்கள் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்கள். 5 மைனஸ் தான் இருக்கு. ஆனா ரோம நிருபத்திலே அவங்களுக்கு பிளஸ் தான் இருக்கு. அவர்கள் இஸ்ரவேலரே. வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை அவர்களுக்கே 9:4 ரோமர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. 8 மேன்மை. 9வது மேன்மை அவர்கள் இஸ்ரவேலரே. 9 மேன்மையான பக்கங்கள். 10க்கு 9 மார்க்க தள்ளிட்டார். 10க்கு -5 நம்மை சேர்த்திருக்கிறார். எதற்காக சேர்த்திருக்கிறார்? நாம் தேவனுடைய குமாரர் என்ற இடத்திலே தெய்வீகத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும். என்னை காண்கிறவர்கள் பிதாவை காண்கிறார்கள் என்று சொல்லுகிறார். என்னை பிலிப்பு பிதாவை காண்பியும் என்று கேட்டதற்கு இவ்வளவு காலம் என்னோட இருந்திருக்கலே, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று கொண்டு வருகிறார். அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலும் அவர் என்ன சொல்லுகிறார்? நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்கும்படியாக. 22ஆம் வசனம் வாசி. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படியாக.
நாம் பூமியிலிருந்து மனுஷரிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவினாலே பிதாவின் இடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன், பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன், அவன் பூமியிலிருந்தும் மனிதனிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட மனிதனாக மாறுகிறான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலிருந்து மனுஷரிலிருந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. இஸ்ரவேல் எழுத்தின்படி பூமியில் இருந்தாலும் எல்லா தேசங்களிலிருந்தும் அவர்கள் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். இவர்கள் ஜாதிகளோட கலவாதவர்கள் என்று அவன் அங்கே எண்ணாகமத்திலே அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் திரளான கூட்டத்தை கண்டு பயந்து அங்கே குறி சொல்லுகிறவனாகிய பீலேயாமை கொண்டு வந்து 7 இடங்களில் பலி செலுத்தி அவனை சபிக்கக்கூடிய இடத்தில் பார்த்தால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அவர்கள் அங்கே யாக்கோபின் கூடாரம் அழகாக தெரிகிறது. அது வாசஸ்தலமாக மாறக்கூடியது தான் தேவனுடைய சித்தம். அவர்களை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய திட்டம். அவர்கள் ஜாதிகளோட கலவாதவர்கள். they are not mingling with others. மற்றவர்களோடு கலக்க மாட்டார்கள் என்ற இடத்திலே மற்ற தேசங்களிலிருந்து அவர்கள் வேறு பிரிந்த ஒரு கூட்டமாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் தள்ளப்பட்ட இடத்தில் நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்பது எதனாலே என்றால் அது தேவனுடைய முன்குறித்தல் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். நாம் கிறிஸ்துவின் சகோதரர் என்ற இடத்திலே கிறிஸ்துவின் அந்த பூர்ண வளர்ச்சியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். தெய்வீகத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் யார் என்று கேட்டால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு நாம் தயங்குகிறதில்லை. we are children of God. we are children of God ன்னு சொல்றதுல நமக்கு தயக்கம் இல்லை. ஆனால் we are sons of God ன்னு சொல்றதுல நமக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. நாம் தேவனுடைய குமாரன் என்று சொல்வதிலே தயக்கம் இருக்கிறது. ஏனென்றால் பிறந்த நாம் வளர வேண்டும். அந்த வளர்ச்சி நமக்கு இல்லை. அதனால தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் உங்களை நான் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச துணியாமல் உங்களை கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று சொல்லுகிறார். வாசிங்க 3:1 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேசுகிறேன் என்றால் வளர்ச்சி இல்லை. அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் வளர்ச்சி என்ற இடத்துக்கு வரவில்லை. நாம் கிறிஸ்துவின் அறிவிலும் அன்பிலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி வளர வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? தேவன் நமக்கு பிதா, ஆபிரகாம் எங்களுக்கு பிதா என்று இஸ்ரவேல் சொல்வது போல தேவன் நமக்கு பிதாவாய் இருப்பது மெய்தான். அது போலவே நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி உபதேசங்களை கை கொண்டு அதன்படி நாம் நம்முடைய ஜீவியத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் நாம் அழைக்கப்பட்டதின் நோக்கமாக இருக்கிறது. முன்குறிக்கப்பட்ட குமாரர்கள் எப்படி ஜெயத்தை பெற்றார்கள்? ஈசாக்கு பஞ்ச காலத்திலும் அவன் விதை விதைத்து ஜெயத்தை பெற்றான். தாவீது தேவனுக்கேற்றதை செய்து ஜெயத்தை பெற்றான். தாவீதின் குமாரர்களே அங்கே சாலமோன் அங்கே வாக்குத்தத்தத்தின்படி ஆலயத்தை கட்டி எழுப்பினான். யோசியா காலதாமதத்தினால் இருந்தாலும் கூட அவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய இடத்துல தேவன் அவனை நடத்தினார். எருசலேமை மீட்டெடுக்கக்கூடிய இடத்தில் அங்கே யெரொபெயாமின் காரியங்களை அவன் முற்றிலும் அழித்து போடக்கூடிய இடத்திலே அவன் இருந்தான். யெரொபெயாமின் அந்த விக்கிரகாராதனையை அவன் முற்றிலும் அழிக்கக்கூடிய இடத்திலே அவன் வருகிறான். ஆனாலும் கூட அவர்கள் ஜெயம் பெறவில்லை. ஆனால் தாவீதின் குமாரன் என்ற இடத்துல இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமான தெய்வீகத்தை அவர் வெளிப்படுத்தி மனித குலத்தை மீட்கக்கூடிய இடத்திலே தம்மை தாமே அவர் பலியாக அவர் தந்தருளினார் என்பதை நம்மை காண்கிறவர்கள் தேவனை காண வேண்டும். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தது போல நம்முடைய பேச்சிலும் நம்முடைய செயலிலும் நாம் தெய்வீகத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கக்கூடிய நோக்கம், திட்டம். அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமாக அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினாரோ அதை போல நாம் அவரை வெளிப்படுத்தக்கூடிய இடத்தில்தான் அவருக்கு தந்தரப்பட்ட அதே ஆவி நமக்கு குமாரனுக்கு கொடுத்த அளவில்லாத அதே அபிஷேகத்தை, ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். எப்படி பழைய ஏற்பாட்டு சபை அங்க புதிய ஏற்பாட்டு சபை அப்போஸ்தலர்களோடு ஒன்றாக மனதாலும் இருதயத்தாலும் சரீரத்தாலும் ஒன்றுபட்டு, 1 கொரிந்தியர் 3 1 இருந்தார்களோ அந்த ஒருமைப்பாட்டை தேவன் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 3 1 2 கொரிந்தியர் 12 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 1 2 கொரிந்தியர் 12
ஒருங்கிணைந்த கிறிஸ்துவின் சபை. தேவனுடைய சரீரமாகிய சபை என்பது கூடியிருக்கக்கூடிய நாம் மாத்திரம் அல்ல. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்பது உலகெங்கிலும் உள்ள பரிசுத்தவான்களின் ஐக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனதிலே விகல்பம் இருக்கக்கூடாது, பிரிவினைகள், பகைகள் இருக்கக்கூடாது. நம்முடைய பஸ்காவாக கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரே, நீங்கள் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடு அல்ல என்று சொல்லுகிறார். அந்த பழைய புளிப்புகள் இருக்கக்கூடாது. பகை, வைராக்கியங்கள், அங்கே தர்க்கங்கள், வேதங்கள் இருந்தால் நாம் ஒன்று என்ற இடத்திலே வர முடியாது. கிறிஸ்து ஒன்றாக இருக்கிறார். அவரோடு நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டால்தான் நாம் பிதாவோடு இணையக்கூடிய இடத்திலே நாம் வர முடியும். என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். என்னை காண்கிறவர்கள் பிதாவை காண்கிறது போல உங்களை காண்கிறவர்கள் என்னை காண வேண்டும் என்றுதான் இயேசு சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் நானே ஒளியாக இருக்கிறேன். I am the light. நானே ஒளியாக இருக்கிறேன். நீங்கள் உலகத்துக்கு நான் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். I am light என்று சொன்னவர் you are the light of the world. நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நான் அங்கே அவர் சொல்லுகிறார், நானே ஜீவ தண்ணீர். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் தாகமடைய மாட்டான், பசியடைய மாட்டான். நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள். நான் ஜீவ தண்ணீர், உங்களிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் ஓடும். அப்படின்னா என்ன? நாம் தேவகுமாரனாக வளர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், அப்போஸ்தலர்களுடைய ஆசையாக இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லோரும் இந்த ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை பற்றும் அறிவிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் ஒருமைப்பட்டவர்களாக கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சியை அடைந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும். சுவிசேஷத்தின்படி நடக்க வேண்டும். அங்கே சபையின் காரியங்கள் ஒழுங்காக நேர்த்தியாக நடக்க வேண்டும். இவைகளை நாம் அடைந்து கொள்ளும்படியாக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் மெய்ப்பராகவும் சுவிசேஷகர்களாகவும் போதகர்களாகவும் அவர் தந்திருக்கிறார் என்று அவர் கொண்டு வருகிறார். நாம் எல்லோரும் கிறிஸ்து என்ற ஒரே மையப்புள்ளியிலே நாம் இணைக்கப்பட வேண்டும். கிறிஸ்து நம் மூத்த சகோதரன். கிறிஸ்துவின் பிரதிபலிப்பை நம்முடைய ஜீவியத்திலே கொண்டு வரும்படியாக தான் இந்த ஜீவியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை சிருஷ்டித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஓய்வு நாளிலே அவருடைய கிரியை நின்று போனாலும் கூட, அவர் சிருஷ்டிப்பு நின்று போனாலும் கூட, அவருடைய கிரியைகள் இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் சகலத்தையும் சிருஷ்டித்து அதிலே ஓய்ந்திருந்தார். அவர் தன்னுடைய சிருஷ்டிப்பிலே ஓய்ந்திருந்தார். மனிதன் அவருக்குள்ளே ஓய்ந்திருக்க வேண்டும். நாம் தேவனுடைய குமாரன் என்று சொல்வதற்கான ஒரு அடிப்படை என்ன என்றால், நமக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார் என்பதாக இருக்கிறது. நாம் ஒருவருடைய வீட்டுக்கு செல்கிறோம் என்றால் அந்த நபருடைய பெயரை சொல்லி அவருடைய வீட்டுக்கு போகிறோம் என்றுதான் நாம் அடையாளப்படுத்துவோம். இன்னாரின் வீட்டுக்கு போகிறோம், நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டிலே இன்னார் இருக்கிறார் என்று சொல்ல மாட்டார்கள். அவர் அங்கே தங்கி இருக்கிறார், நாங்கள் அங்கே போகிறோம் என்று சொல்வது அல்ல. அவருடைய வீட்டுக்கு போகிறோம் என்று அவரை தான் முன்னிலைப்படுத்தி சொல்கிறோம். நமக்குள்ளே தேவன் வாசமாக இருந்தால் நாமே தேவனுடைய வீடாக இருக்கிறோம், நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவன் நமக்குள்ளே வாசமாக இருப்பதனாலே நாமே தேவனுடைய குமாரராக இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இம்மையிலே தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார், மறுமையிலே நாம் தேவனுக்குள்ளே வாசமாக இருப்போம். அவரே ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு, ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம், நாம் அவருக்குள் வாசமாக இருப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:28 அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம், அசைகிறோம், வாழ்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், நாமே தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறோம், நாமே தேவனுடைய குமாரராக இருக்கிறோம். இதைதான் கிறிஸ்து என்னும் மூலைக்கல்லின் மேலே, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்னும் அஸ்திபாரத்தின் மேலே, கிறிஸ்து என்னும் மூலைக்கல்லின் மேலே என்பது கிறிஸ்து நம்மை அபிஷேகிக்கிறவர், அவர் அன்பினாலும் அவர் நம்மை நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளின் அஸ்திபாரத்தின் மேலே என்பது அந்த உபதேச அடிப்படைகளிலே, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நாம் வளர வேண்டும்.
அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது என்ன? பழைய ஏற்பாட்டின் சம்பவங்களை புதிய ஏற்பாட்டின் உபதேசங்களாக கொண்டு வந்து அதை சபையிலே போதித்து அந்த அபிஷேகத்தின் நிறைவு நாளை நம்மை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து என்னும் மூலைகளின் மேலே, அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளின் அஸ்திபாரத்தின் மேலே தேவன் நம்மை வீடாக, ஆலயமாக, மாளிகையாக, வாசஸ்தலமாக அவர் நம்மை கட்டுவார் என்பதாக இருக்கிறது. தேவன் நம்மை கிறிஸ்து என்னும் மூலைகளின் மேலே, அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்னும் அஸ்திபாரத்தின் மேலே தேவன் நம்மை நகரமாக கட்டுவார். தேவன் நம்மை வீடாக கட்டுவார். தேவன் நம்மை மாளிகையாக கட்டுவார். தேவன் நம்மை ஆலயமாக கட்டுவார். தேவன் நம்மை வாசஸ்தலமாக கட்டுவார். யாக்கோபின் கூடாரம் வாசஸ்தலமாக மாற வேண்டும். யாக்கோபு இஸ்ரவேல் என்ற இடத்திலே சொல்லப்பட்டது. யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் கூடாரங்களும். யாக்கோபின் கூடாரம் இஸ்ரவேலின் வாசஸ்தலம். யாக்கோபின் கூடாரம் இஸ்ரவேலின் வாசஸ்தலமாக மாற வேண்டும். நம்முடைய கூடாரம் அங்கே வாசஸ்தலமாக மாற வேண்டும். பூமிக்குரிய கூடாரமாக இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு வருகிறது என்ற நம்பிக்கையை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். நாம் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கம் நம்முடைய தெய்வீகத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் தேவகுமாரர் என்பதை நாம் ரூபிக்க வேண்டும். அவர் பாவம் மாம்சம் பிசாசை ஜெயித்தது போல நாம் பாவம் மாம்சம் பிசாசை ஜெயிக்கக்கூடிய இடத்திலே வர வேண்டும். தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் ஜெயத்தை எடுத்தார்கள். தேவனால் அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். நாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்ட ஜனங்கள். தேவனாலே நாம் ஜெயத்தை பெறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். நாம் கிறிஸ்துவிலே பிதாவை காண்கிறது போல நம்மிலே தெய்வீகத்தை அவர்கள் காணும்படியான அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பிலும் அறிவிலும் விசுவாசத்திலும் நாம் ஒருமைப்பட்டு அவரிலே வளர வேண்டும். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுப்போம்.